இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை இடுகிறான் என்பதை இயேசு அறிந்து அவன் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லாம, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அவனுக்கு எந்த கட்டளைகளும் கற்பனைகளும் தேவையில்லை. அவனுக்கு அவர் இதைதான் செஞ்சுதான் ஆகணும். நீ என்னப்பா ஞானஸ்தானம் எடுக்கல, இதெல்லாம் கடைப்பிடிக்கல, இதெல்லாம் கடைப்பிடிச்சாதான் பரதீசில இருக்க முடியும், என்னுடைய ராஜ்யத்துல வரும்போது உன்னை நினைவு கூற முடியும், நீ இதெல்லாம் செய்யாம இந்த சிலுவையில மரண தருவாயில நீ இதெல்லாம் கேட்கிறிய அப்படின்னு அவர் சொல்லல. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. அவன் கேட்கிறான், அவர் கொடுக்கிறார். உன்னுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைவு கூறும். அவ்வளவுதான். நம்மளுடைய ரட்சிப்பு இதேதான், இவ்வளவுதான். நீர் ஆண்டவர்னு நான் உன்னை விசுவாசிக்கிறேன், நீர் தான் தேவனுடைய குமாரன்னு நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை நீர் சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறேன், என்னை உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைவு கொள்ளும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட